எல்லாரும் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை நினைச்சுக்கோங்கப்பா. நியூ இயர் vlog ஆரம்பிக்கலாம். ஓகேவா? கிராட்டிடியூட், நன்றி உணர்வு, இதுதான் இன்னைக்கு டாபிக். ஆனா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ஒரு சின்ன கிளாரிட்டியோட, கிராட்டிடியூட்ன்றது ஆரம்பிக்கிறது இல்லை, அதுதான் ரிசல்ட். வருஷம் ஆரம்பிக்கிறப்போ எல்லாரும் சொல்லுவாங்க நம்ம கிட்ட இருக்க விஷயங்களுக்கு நாம கிரேட்ஃபுல்லா இருக்கணும்னுட்டு. ஆனா கிராட்டிடியூட், நன்றி உணர்வு எப்படி வரும்னு யாரும் எக்ஸ்பிளைனே பண்றது இல்லை. நெசமா சொல்றேங்க, கிராட்டிடியூடு ஒரு சுவிட்ச் இல்லை, தட்டுனதும் ஆன் ஆகுறதுக்கு தட்டுனதும் ஆஃப் ஆகுறதுக்கு. அது ஒரு ஸ்டேட்டு. ஸ்டேட்டா? தமிழ்நாடு மாதிரியா ப்ரோ? கர்நாடகா மாதிரி. என்ன ப்ரோ நீயே புரிஞ்சுக்கலண்ணா எப்படி? கிராட்டிடியூடுன்றது நன்றி உணர்வு. அது ஒரு ஃபீலிங் கிடையாது, அது ஒரு நிலை. அந்த நிலை எப்படி வரும்னு சொல்றதுதான் இந்த வீடியோ. மோட்சம் கிடைக்கும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியா? கிட்டத்தட்ட அந்த மாதிரி ப்ரோ. ஆனா மோட்சத்துக்கும் தேவையான ஒரு விஷயம் தான் இது, நன்றி உணர்வு. ஓகே, hello guys, this is Vivek, designer. I'm here just to make things easier for you. அது வாழ்க்கையே ஆகட்டும் இல்ல வாழ்ற விதமே ஆகட்டும், just simple and easy. எல்லாம் அப்டேட்டடா இருக்கணுமா? சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிடுங்க, அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் நோட்டிபிகேஷனா. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? எஸ் ப்ரோ, சூப்பர். நீ முதல்ல பண்ணுப்பா ஜென்சி கிட். முதல்ல கேள்வியில இருந்து ஆரம்பிக்கலாம். கிராட்டிடியூட் ஏன் தப்பா புரிஞ்சுக்கப்பட்டுச்சு? நிறைய பேரு கிராட்டிடியூடுன்னா எப்பவுமே பாசிட்டிவாவே இருக்கணும்னு நினைச்சுக்கிறாங்க. ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் ஸ்மைல் பண்ணணும், வலி இருந்தாலும் தேங்க்ஃபுல்லா இருக்கணும். இது ரொம்ப நாளைக்கு ஒர்க் ஆகாது. அப்போ பி பாசிட்டிவ் கோட்ஸ் எல்லாம் பாசிட்டிவ் கோட்ஸ் தப்பு இல்லை, ஆனா சூழல், கான்டெக்ஸ்ட் தப்பு. உள்ள நடக்கிற விஷயத்த ஹானஸ்டா பார்க்கலன்னா, அந்த கிராட்டிடியூட ஃபோர்ஸ் பண்ணா நமக்கு அந்த அமைதி கிடைக்காது. அப்போ எப்படிதான் கிராட்டிடியூட் வரும்? முதல்ல கிராட்டிடியூட் ஸ்டார்ட் ஆகுறது ஹாப்பினஸ்ல இல்ல, ஹானஸ்டில. ஹானஸ்டின்னா கஷ்டம் தானே? கஷ்டம்தான், ஆனா அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. கிராட்டிடியூட் ஸ்டார்ட் ஆகுறது ஹானஸ்டில தான். ஹானஸ்டின்னா எக்ஸாஜரேட் பண்ணாம. உங்களுக்கு தான் ப்ரோ இது சரி ஒத்துக்கிறேன். எக்ஸாஜரேட் பண்ணாம, எஸ்கேப் பண்ணாம, கம்பேர் பண்ணாம, கிளாரிட்டியோட இருக்கிற ரியாலிட்டியை அக்செப்ட் பண்றது. அண்ட் நிறைய பேர் கிரேட்ஃபுல்லா இல்லைன்னா அது அவங்க நெகட்டிவா இருக்காங்கன்னு அர்த்தம் இல்லை, அது அவங்க இன்னும் ஹானஸ்டா ஆகலைன்னு அர்த்தம். ஹானஸ்டி, உண்மை வந்தாதான் ஃபாக், பனிமூட்டமா இருந்த